வெண்டைக்காயோட கலர் மாறாமல் இன்றைக்கி வெண்டைக்காய் சமைக்கலாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வறுத்து வெண்டைக்காய் சாப்பிட்டா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் வெண்டைக்காயை பச்சையாகவே சாப்பிட்லாம். இல்லை பச்சை சாப்பிட பிடிக்காதுங்க, இதை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு சாப்பிட்டா உடம்புல நமக்கு சத்து சேருங்க. நான் அந்த வெண்டைக்காய் சமைக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு அடிகனமான கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து இந்த வெண்டைக்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப அந்த குழம்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடும்போது என்னுடைய கலரும் மாறாது, வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா வெந்து வரும். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வெந்து வரும். அந்த ஒரு குழம்பு தன்மையெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த கரண்டியெல்லாம் ஒட்டி வரும் பாருங்கள், அதெல்லாம் போயிட்டு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு இந்த பக்கம் வரும்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்து இதுக்கு தாளிப்புக்கு தகுந்த போல் நம்ம தாளிச்சிடலாம். இந்த பக்குவத்தில் தான் வெண்டைக்காயை நம்ம வதக்கி எடுக்கணும். அடுத்து கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து அளவாக சூடு ஏறி வரணும். இதில் வந்து 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய்க்கு நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி பக்கத்தையும் தாண்டி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை இது உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். ஆல்ரெடி நம்ம 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கு தகுந்தப்ப நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் சுருங்கினா போதும், ஒரு 3/4 பங்கு அளவுக்கு சுருங்கினா போதும். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுறேன். வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த வெண்டைக்காயை மிக்ஸியில் ஜாரில் அரைச்சிட்டு ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்து இது தோசையாக கூட ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க கூட இந்த வெண்டைக்காயை இப்போ நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்தது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். வத்த குழம்பு கூடயும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இதை ஒரு 2 கரண்டி போட்டு சாதத்தோடு கலந்தும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இதனுடைய கலர் மாறாமல் ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும்.